ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பாருங்கள், இதெல்லாம் கிழிஞ்ச நோட்டு. எவ்வளோ நோட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்படியே கிழிஞ்சிருந்தால் தயவுசெய்து எந்த கடையிலையுமே கொண்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு கிழிஞ்சிருக்குன்னா ஏதாவது பேங்கில் கொண்டு மாற்றுங்க. ஏன்னா அங்கே கிழிஞ்சிருக்கு நோட்டை கொடுத்தா கண்டிப்பாக மாற்றி தருவாங்க. நீங்கள் வந்து இந்த கடையிலலாம் கொடுத்து கடைக்காரங்களாம் ஏமாற்றாதீங்க. அவங்க உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் வாங்கி போடுவாங்க. தயவுசெய்து இப்படி கொடுக்காதீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றி ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதை நீங்கள் பேங்கில் கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனப்படும். தயவுசெய்து அப்படி கொடுக்காதீங்க. இவ்வளோ நோட்டு எங்களுக்கு வந்த நோட்டு, எங்கள் கடையில் இவ்வளோ நோட்டும் ஏமாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் கூட சொல்கிறேன், எந்த கடையிலையுமே கிழிஞ்ச நோட்டுனா கொடுக்காதீங்க. பாருங்கள், அவ்வளோமே கிழிஞ்ச நோட்டு தான் இருக்குது. இது என்ன பண்ணன்னு தெரியலை. கிட்டத்தட்ட 170 ரூபா 80 ரூபாக்குள்ளே இருக்குது. இவ்வளோ எல்லாம் கிழிஞ்சி ஒட்டு போட்டு இருக்குது. பாதியில் பாதி நோட்டே இல்லை. பாதி டபுளாகவே கிழிஞ்சி, இன்னும் பாருங்கள் எப்படி கிழித்து அவங்க கிழிஞ்சிருக்குது. அழகாக நேக்காக ஒட்டு போட்டு கொண்டு கொடுக்காங்க. நீங்கள் ஒட்டு போட்டு கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒட்டுறீங்க? ஒட்டி வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ இந்த ஒட்டுற நோட்டு கிழிஞ்சிருந்து ஒட்டியிருக்க நோட்டை எந்த கடையிலையுமே வாங்க மாட்டாங்க. கொடுத்தாலும் யூஸ் கிடையாது. ஏன் வாங்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் இல்லை. இப்போ அவங்களுக்கும் வேறு யாரும் வாங்கினாங்கன்னா அவங்க வாங்கி போடுவாங்க. இது வந்து நம்ம வேறு எந்த கடையிலையும் கொடுக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த நோட்டெல்லாம் கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட யார் தாராங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் பார்த்து வாங்கிட்டு அவங்ககிட்டே ரிட்டன் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொருத்தரையாக கொடுக்க வேண்டாம்ல, நீங்கள் அவங்ககிட்டே பார்த்து கொடுங்க.